வணக்கம். உழுதுண்டு வாழ்வோம். என் பின்னாடி பாத்தீங்களா எவ்வளவு பச்சை பசேர்னு இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா இது புல்லு கிடையாதுங்க. ஒரு குளமே மூழ்கி போயிருக்கு. அந்த அளவு பாத்தீங்கன்னா பாசிகள் வந்து ஃபுல்லாவே வந்து படர்ந்து போய் கிடக்குங்க. ஆல்ரெடி கோடை காலம் வந்து ஆரம்பிச்சிச்சுங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஆடு மாடு கழுவுறதுக்கு கூட தண்ணி கிடையாது. ஆடு மாடு குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லாம ரொம்ப ரொம்ப சிரமமா இருக்குங்க. இந்த மாதிரி வந்து கோரைகள் வந்து குளம் ஃபுல்லா நிரம்பி இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருந்து வரக்கூடிய அந்த காக்கா குருவிகள் வேற ஒரு குளத்துல இருக்கக்கூடிய அந்த கிழங்குகளையோ விதைகளையோ எடுத்துட்டு வந்து இங்க போட்டுருங்க. சோ அந்த மாதிரி நடக்கும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, நாங்களுமே வந்து 90 கிட்ஸ்ல வந்து பக்கத்து ஊர்ல போய் ஏரியில குளிக்கும் போது அங்க இருக்கக்கூடிய ஒரு அள்ளி எல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு ஆசை வரும். எங்க குளத்துல மட்டும் அள்ளி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழங்கு எடுத்துட்டு வந்து நாங்க போட்டுருவோம். ஸோ அந்த சின்ன புள்ளையில விளையாட்டா செய்யக்கூடிய ஒரு விஷயம் இவ்வளவு பெரிய வினையா வந்து நிக்குது பாருங்க. ஸோ இதை பாத்தீங்கன்னா தெரியும். ஃபுல்லாவே வந்து இது என்ன கோரன்னு கூட தெரியலங்க. பொதுவா நாங்க கோரன்னு சொல்லிடுவோம். இடத்த பார்க்கவே ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. இதை கிளீன் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு தெரியலங்க. இந்த வீடியோ எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விழிப்புணர்வு தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நீர்நிலைகள் வந்து பெரும்பாலும் கிராம பகுதியில வந்து அழிஞ்சிட்டு இருக்குங்க. ஸோ அதனால இதை காக்குறது எவ்வளவு பெரிய முக்கியமான வேலை பாருங்க. விளையாட்டுத்தனமா வந்து வெளியூர்ல வந்து ஒரு அல்லிப்பூ பூத்திருக்குன்னா உடனே அதை எடுத்துட்டு வந்து நம்ம குளத்துல போட்டோம்னா அந்த குளத்தையே நாசம் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி அடுத்தது நம்ம குளிச்சுட்டு இருக்கோம். அவுட்ல பாத்தீங்கன்னா அந்த கோரைகள்லாம் வளர்ந்துட்டு இருக்கும். ஸோ அதனால நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அந்த கோரைகள்லாம் அப்பப்போ சுத்தம் பண்ணிட்டாவே ஏரி வந்து எப்போதுமே சுத்தமா இருக்குங்க. நமக்கும் சரி கால்நடைகளுக்கும் சரி குளம் அப்படிங்கிறது கோடை காலத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு முக்கியம்னு தெரியும். ஸோ அதனால கொஞ்சம் விழிப்புணர்வோட இந்த குளத்தை கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லதுங்க.